ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மதி. ஸோ வெல்கம் டு ட்ரை டு எக்ஸ்ப்ளோர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்தோல் அப்படிங்கிற ஒரு சின்ன ஐலாண்டை பற்றி தான். அந்த ஐலாண்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வீடன் அப்படின்னு ஒரு கண்ட்ரியில் தான் இருக்குது. ஸ்வீடனில் ஒஹூஸ்லேண்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராவின்ஸில் தான் இந்த சின்ன ஐலாண்ட் இருக்குது. ப்ராவின்ஸ்னால் ஸ்டேட், நம்ம ஊரில் ஸ்டேட்டுன்னு சொல்கிறோம்ல, அதுதான் பொஹூஸ்லேண்டுங்கிற ஸ்டேட்டில் தான் இது இருக்குது. ஸோ இது வந்து ஸ்கெரி ஐலாண்ட். ஸ்கெரி ஐலாண்ட்னா பாறைகளால் ஆன ஒரு ஐலாண்ட், ஓகேங்களா? ஸோ எவ்வளோ சின்ன ஐலாண்டுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு 200 பேர் தான் இப்போ இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ மோஸ்ட்லி சம்மர் டைமில் நிறைய பீப்புள் விசிட் பண்ணுவாங்க டூரிஸ்ட் லொக்கேஷனாக. ஸோ வின்டர் டைமில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ எப்படி ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெரினா அங்கே ஒரு ஷிப்பு, ஃபெரி சர்வீஸ் மூலமாக தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. இல்லை ப்ரைவேட்டாக போட் இருக்குன்னா அப்படியும் போகலாம். ஸோ யூஸ்வலாக அங்கே ஸ்வீடனில் கோத்தன்பர்க் அப்படிங்கிற ஒரு பிளேஸுக்கு வரவங்க ஒரு 1 டே ட்ரிப் பிளான் பண்ணாங்கன்னா இங்கே போயிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்க்குறக்கு சிறுசாக இருந்தாலும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஐலாண்ட். ஸோ எல்லா பில்டிங்கும் ஒரு மாதிரி ஒயிட்டாக சிறுசாக அழகாக கட்டியிருக்காங்க. சரி, அது நம்ம எப்படி இருக்குதுன்னு சொல்லி போய் பார்க்கலாம் இன்றைக்கி, வாங்க. இந்த பியூட்டிஃபுல்லான ஐலாண்ட் எங்கே கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வீடனுக்குள்ளே சவுத்தில் மார்ஸ்ட்ராண்ட் அப்படிங்கிற இன்னொரு ஐலாண்ட் இருக்குது. அதே மாதிரி நார்த்தில் டிஜான் அப்படிங்கிற இன்னொரு பெரிய ஐலாண்ட் இருக்குது. அந்த 2 ஐலாண்டுக்கும் நடுவில் தான் இந்த ஐலாண்ட் வந்து சிச்சுவேட் ஆகிருக்குங்க. ஃபெரி சர்வீஸ் மூலமாக இந்த அழகான ஐலாண்டுக்கு வரலான்னு சொன்னால, அந்த ஃபெரி சர்வீஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ரோனன் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்தால் அந்த ஃபெரி சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகுது. அது மூலமாக நம்ம ஃபெரி மூலமாக வந்தோன்னா இந்த ஐலாண்டை ரீச் ஆகிறதுக்கு 20 மினிட்ஸ் ஆகுது. இந்த ஐலாண்டில் 18ஆம் நூற்றாண்டுலேயே மக்கள் குடிபெயர்ந்ததாக சொல்கிறாங்க. அப்போ வந்து இந்த மக்களோட வாழ்வாதாரமாக இருந்தது ஃபிஷ்ஷிங் இண்டஸ்ட்ரி தான், மீன்பிடி தொழில். அதுக்கப்புறம் காலம் போக போக நிறையா மக்கள் வந்து வெளியே போயிட்டாங்க. இப்போ வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூரிஸ்ட் லொக்கேஷனாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஸ்வீடன் போனீங்க அப்படின்னா இதை உங்கள் பக்கெட் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. ஸோ 1 டேயில் நீங்கள் ஜாலியாக போயிட்டு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான இடம். அப்புறம் இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு அழகான சீ வியூ கெஸ்ட் ஹவுஸ்லாம் இருக்குது. நல்ல ஈட்ரீஸ் இருக்குது, நல்ல பீட்சா, அதுக்கப்புறம் சீ ஃபுட் அந்த மாதிரிலாம் கிடைக்குமாமா. அதுக்கப்புறம் சின்னதாக மியூசியம், ஆர்ட் கேலரி, அப்புறம் சூவனீர் ஷாப், இந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த ஐலாண்டை சுற்றிலையும் அழகான ட்ரையல் இருக்குங்க. இங்கே ஜாலியாக நடந்து சுற்றி பார்க்குறக்கு நல்ல அழகான ட்ரையல் இருக்குது. ஸோ நல்ல வெதரில் போனீங்கன்னா செமையாக என்ஜாய் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் போகலைனாலும் இந்த வீடியோ மூலமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கோங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இது மாதிரி நம்ம நிறைய லொக்கேஷன்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் இருக்கிற டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ லொக்கேஷன்ஸ் லைக் இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் இல்லாமல் நிறைய ஃபுட்டெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு இருக்கேன் இன் ஃபியூச்சரில். ஸோ அது இல்லாமல் நிறைய டாபிக்ஸ் நம்ம பேசலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஃப்யூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ லைக் பண்ணி வேறு ஏதாவது சஜஷன்ஸ் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்கேஸ் இந்த பிளேஸுக்கு ஆல்ரெடி போயிருக்கீங்க, இல்லை ஸ்வீடனில் வேறு ஏதாவது லொக்கேஷன்ஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம எப்படின்னு பார்க்கலாம். ஸோ டெஃபினட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். திருப்பி நான் உங்களை ஒரு நல்ல எக்ஸைட்டிங் வீடியோவோட சந்திக்கிறேன். தேங்க்யூ கைஸ், பாய்.